ரிஷபராசி அன்பர்களே, பொதுவாகவே ரிஷபராசின்னு சொன்னாலே கவர்ச்சி, பேச்சும் திறமை, வெல்வதில் உறுதியாக இருக்கும் ராசி இந்த ராசிங்க. இந்த ராசிக்கு பொதுவாகவே நிறைய வாய்ப்புகள் தானாக தேடி வர ராசி. இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி. வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் கவனித்து பண்ணணும். அது என்ன இது கேட்டு பாருங்களேன், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆமாம், இதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஒரு சில விஷயங்கள் நம்ம வேகப்படுத்தணும், ஒரு சில விஷயங்கள் தவிர்த்தரணும். காலம் தவிர்க்கக்கூடாத விஷயமும் இருக்குது. ஆக மொத்தம் சூட்சமங்கள் நிறைந்த வீடியோங்க. ரைட்டு, முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். முதல்ல ரிஷபராசி அப்படின்னாலே பேச்சு திறமை அதிகம், நல்லா பேசக்கூடிய ராசி. இந்த ராசி இருக்கிற இடத்துல கலகலப்பு உண்டு, மகிழ்ச்சியாக இருக்குது. இவங்க எப்போ மகிழ்ச்சி இல்லாமல் அமைதியாக இருக்காங்களோ அங்கே இவங்களுக்கு வருமான ரீதியாக, உடல்நிலை ரீதியாக எல்லாமே பாதிப்பு வரும். இடுக்கன் வருங்கால் நகுங்கிற மாதிரி சந்தோஷமாக இருந்துடணும் இந்த ராசி. பிரச்சனையா அடுத்து அப்பையும் மகிழ்ச்சியோடு பேசி இருக்கும்போது ஜெயிச்சிடும். இந்த ராசிக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு என்ன தெரியுங்களா? சுக்கிரனோட ஆதிக்கங்க, லட்சுமி கடாச்சங்கள். அப்பப்போ இந்த வீடு இதெல்லாம் சுத்தமாக இருக்கணும். இந்த இடத்துல இவங்க இருக்கிற இடத்துல வீடு சுத்தமாக இருக்கிறது, இவங்க சுத்தமாக இருக்கிறது, நல்ல சிந்தனை இவங்களுக்கு அப்படியே பழிக்கும். மனது ஒரு சில விஷயங்கள் நினைப்பாங்க, அப்படியே சொல்ல பழிக்கிற ராசி இது. அப்போ எண்ணமோ சொல்கிற வார்த்தையும் கரெக்டாக இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். இதை விட்டுறக்கூடாது, கரெக்டாக இருக்கும். இந்த ராசிக்கு என்ன தெரியுங்களா? பொதுவாகவே 2ஆம் இடம் புதன் வேறு, 2-5 இவங்களுக்கு வாக்குப்பளிதம் உண்டு, மேடை சம்மந்தப்பட்ட பேச்சுகள் உண்டு, நடனம், கலைத்துறை இதெல்லாம் ஆர்வம் இருக்கும். வாழ்க்கையில் இது ஒரு எப்போவுமே வச்சுக்கணும். இவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் சம்மந்தப்பட்டது இதுதான். ஒன்று இவங்க இருப்பாங்க, இல்லை உங்கள் குடும்பத்தில் குழந்தைகள் ரீதியாக பேச்சு போட்டி, கவிதை போட்டி, டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க, என் குழந்தை நான் சப்போர்ட் பண்ணுறேன்பாங்க. இவங்களுக்கே ஸ்கில் இருக்கும். சூழ்நிலை அமைஞ்சால் இவங்களே ஜெயிச்சிருவாங்க. இது எதுக்குன்னா, குடும்பம் எப்போவுமே இவங்க ஹாப்பியாக அந்த மேனுவர்னு சொல்லுவாங்க, அப்படியே நகர்த்தி கொண்டு போக ரொம்ப இதாக இருப்பாங்க. என்ன இவங்க குடும்பத்தில் எப்போவுமே எல்லா வேர்டும் இவங்களே எடுத்து செயல்படுத்துகிற மாதிரி இருக்கும். இவங்க அந்த பொறுப்புகளை தவிர்த்தால் மேசராசி ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டோம். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டே இருக்கும். ரைட், குறிப்பாக இவங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் கவனிச்சுக்கணும். இந்த ஃபோனு இல்லை கம்யூனிகேஷன், இது மாதிரி இவங்களுக்கு பிரச்சனையும் வராது, இது மாதிரி ஹெல்ப்பும் பண்ணாது. எப்போவுமே பார்த்திங்கன்னா ஃபோன் சம்மந்தப்பட்ட ஒர்க்கால் ஃபோன் ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு, சொல் போய் ரீச் ஆகலை, சொன்னதை மறந்துட்டேன். அதாவது இந்த கம்யூனிகேஷன் கேப்பு தாங்க இந்த ராசிக்கு அப்பப்போ வந்து நின்றோம். இதை டேக்கிள் பண்ணால் வாழ்க்கையில் ரிஷபம் ஜெயிச்சிடும். எப்போவுமே கம்யூனிகேஷன் இது தான். அதேமாதிரி இஎம்ஐ, இந்த கடன் சம்மந்த இஎம்ஐ, கிரெடிட் கார்டு, கம்யூனிகேஷனு, ஃபோனு, பைக்கு, இதெல்லாம் தான் பிரச்சனையாக வரும். நான் இந்த ராசிக்கு எப்போவுமே அட்வைஸ் பண்ணேன், சார் பைக் சம்மந்தப்பட்டது சிட்டிக்குள்ளே ஓட்டுற மாதிரி இருந்தால் சர்வீஸ் பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். சர்வீஸ் பண்ணுறதுக்கு சங்கடப்படாதீங்க. முக்கியமான நேரத்தில் அவசரத்துக்கு உதவாது. அவசரம் பிரம்மாஸ்திரம் ஓட நேரத்தில் அவசரத்தை சத்தியம் வாங்கின மாதிரி முக்கியமான நேரத்தில் ஒர்க் ஆகுது. அப்போ பதட்டப்பட்டுருக்கு, என்னது இந்த நேரத்தில் ஆகுதுன்னு. எப்போவுமே இந்த ராசி ப்ரீ கால்குலேட்டிவாக பண்ணிக்கணும். இது ரொம்ப 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 முக்கியங்க. இவங்க இருக்கிற வீடு பார்த்திங்கன்னா எப்போவுமே வீட்டு அருகில் ஏதோ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, இல்லை ஒரு டாக்டரு, ஒரு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ், இந்த மாதிரி ஏதோ ஒன்று வரும். அது சம்மந்தப்பட்ட இடத்துல தான் பார்க்கணும். மெயினாக இவங்களை ஹார்ட் ஆஃப் த சிட்டி, அதாவது அந்த தலைநகர பகுதியிலே இதாக இருக்கணும். கிராமமாக இருந்தால் கூட அது மெயினான ஏரியாவாக இருக்கணும். பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸு, பக்கத்தில் தான் ரேஷன் கடை, பக்கத்தில் லைப்ரரி, பக்கத்தில் அந்த கவர்மெண்ட் பார்க்கு, இது பக்கத்தில் தான் அமையும். அங்கே தான் அமைச்சிக்கணும். இது வீடு மட்டும் கரெக்டாக அமைச்சிக்கிட்டா இது ஜெயிச்சிடும். நிறைய பேர் கேட்டால் சொல்லுவாங்க, அங்கே எங்கள் டெய்லர் பக்கத்து வீட்டில் தான் இருக்காங்க, எங்கள் பக்கத்து வீட்டில் தான் ஒரு ஃபினான்ஷியர் இருக்கார். இந்த அம்சம் தாங்க இருக்கும். இப்போ சொன்ன அம்சத்தை மாற்றி அமைக்கக்கூடாது. இந்த வகையில் ஏதோ ஒன்றாவது வந்துடணும். நான் ஒருத்தர் வீடு ரிஷபராசிக்கார் வீடு விடுறாரு. அவர் சொன்னார், இல்லைங்க இந்த தம்பி பேங்க்கில் வேலை பார்க்குறது, சின்ன பேங்க்கு அப்படி அப்படின்னாரு. சார் அந்த பையன் கரெக்டு அதே வீடு கொடுத்துருங்க. ஏன் சார் இதுக்கு? அவர் ரொம்ப தெரிஞ்சவர். இந்த பையன் சம்பளம் கம்மியாக இருக்குது, கொடுப்பாங்களா இல்லையா? சார் உங்கள் அம்சம் அப்படி இருக்குது, நீங்கள் அந்த வீட்டு வாடகை தம்பி கொடுக்கலான்னு. அப்புறம் தம்பி கொடுத்து அப்புறம் பெரிய லெவலில் போனாங்கன்னு வைங்களேன். அப்போ நீங்கள் இருக்கிற இடத்த இப்படி அமைச்சுக்கணும். அவங்களுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா கோயில், இந்த ராசிக்கு எப்போவுமே இந்த கோயில் போனால், ஒரு கோயில் போய்ட்டு உடனே இன்னொரு கோயில் போய்ட்டு வரும். கோயிலுக்குன்னு ஒரு வேலைக்கு போனால் இந்த 2 வேலை வச்சுருக்கோம். இந்த ஒரு வேலை எப்போவுமே இது அமையும். ஒரு கோயிலுக்கு போய்ட்டு இன்னொரு கோயில், ஒரே நாளில் பார்த்திங்கன்னா ஒரே கோயிலை 2 டைம் போகிறது, இதெல்லாம் இந்த ராசிக்கு இயற்கையாகவே அமைஞ்சிரும். அந்த மாதிரி அம்சம். சரி, வருமானத்தை பற்றி பார்ப்போம். இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு வேலை வாய்ப்புகளில் சூப்பராக அமையும். மனசுக்கு பிடிச்ச வேலையை அமைச்சிக்கும். கலைத்துறையாக இருக்கும், பேச்சு சம்மந்தப்பட்டது, டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது,
பெண்களை கவர்ந்து இழுக்கக்கூடியது, இன்டீரியர் சம்மந்தப்பட்டது, ஒரு டிசைனிங் சம்மந்தப்பட்டதெல்லாம் சூப்பராக அமையும். என்ன இது இந்த ஜாப் ரசித்து எடுக்கும், குறிப்பிட்ட காலகட்டத்தில் இது வேண்டான்னு சொல்கிறது இதாக தான் இருக்கும். அப்போ இவங்க என்ன வேலை எடுக்கிறாங்களோ மனநிலைமை மாறும். அதுதான் இங்கே விஷயம். ஏன்னா இங்கே சுக்கிரன் வேறு, சந்திரன் வேறு உச்சம். மனசு சம்மந்தப்பட்டது பொதுவாகவே மனமாற்றம் இல்லாமல் கொஞ்சம் யோசித்து நிதானமாக வேலை சம்மந்தப்பட்டது சூஸ் பண்ணணும். வேலை எடுத்து நல்லா டெவலப் ஆகிருப்பாங்க, பேரும் புகழ் வந்துடும். அந்த நேரத்தில் இந்த ராசி என்ன பண்ணு தெரியுங்களா, இதை விட்டுட்டு வேறு ஒன்று ஃபோக்கஸ் பண்ணும். இதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இது நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஒருத்தர் ஒரு மீடியா ஒரு அஸ்ட்ராலஜர், அதை வச்சே சொல்கிறேன், ரிஷபராசி அஸ்ட்ராலஜர் கிளைண்ட்டு வந்தால் கிளைண்ட்டு டேட்டு கொடுத்தோம், கரெக்டாக கொடுத்துட்டு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்தோம்னா கொடுக்கணும். அதை விட்டு அவர் என்ன பண்ணுவார், கோயில் குளத்துக்கு போகிறேன்னு அந்த நேரத்தில் போயிடுவார். டேட் கொடுத்தா மறந்துடுவார். கோயிலுக்கு போகிறது தப்பு இல்லை, டேட்டு கொடுத்தது மறந்துட்டு அப்புறம் அங்கே போயிட்டு போருங்கன்னு எத்தனை நாள் தள்ளுறது. அப்படி அப்போ நம்ம கமிட்மெண்ட் ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஒரு டைம் மாற்றலாம். அது மாதிரி தான் பண்ணுவார். மீட்டிங் செமினார்லாம் கூப்பிட்டாங்கன்னா டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுவார். நாங்கள் கூட சொல்லுவோம், ஏங்க கிளைண்ட்டுக்கு இது கரெக்டாக கொடுங்கன்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும் பண்ணிக்குவாங்க. அப்போ கமிட்மெண்ட் இருக்கும் பொழுது வேற ஒரு பிஸியாக வரும் பொழுது அதை யோசிக்க முன்னாடி கொடுத்ததை பார்த்துட்டு பண்ணணும். இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் பார்த்துக்கங்க, எப்பயும் வச்சிடும். இப்போ ஒரு எந்த துறையில் இருக்கிறனாலும் உங்களுக்கு இந்த வேலையில் பாப்புலாரிட்டி வரும் பொழுது வேற ஒரு கமிட்மெண்ட் வரும். ரெண்டும் பேலன்ஸ் பண்ணால் தான் ரிஷபம் ஜெயிக்கும். ரைட்டு. பொதுவாக இந்த ராசிக்கு திருமணம் சம்மந்தப்பட்டது எப்போவுமே வருகின்ற கணவனோ மனைவியோ கொஞ்சம் ஆதிக்க குணமாக தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் மிரட்டுற மாதிரி நினச்சிட்டு இருந்தாலும் கொஞ்சம் அவங்க கை ஓங்கி தான் இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த ரிஷப ராசி திருமண வாழ்க்கையான செவ்வாய் ஆதிக்கம். அவங்களுக்கு ஒரு தலைமை பண்பு இருக்கும். வண்டி வாகனம் ஓட்ட ஆசைப்படுவாங்க, அடிக்கடி பயணங்கள் செய்ய ஆசைப்படுவாங்க, வெளியே கூட்டுட்டு போகணும். இந்த ராசி எப்பவுமே ரொம்ப படித்து வெளியே கூட்டுட்டு போயிட்டு வந்தால் தான் கரெக்டாகும். சின்ன சின்ன ஹோட்டல் நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம், சார் ஹோட்டல் மாதிரி இது மாதிரிலாம் போனால் தாங்க இதாக இருக்கும். இந்த ராசியோட தத்துவமே அதுதான். பார்ட்னர் சம்மந்தப்பட்டதில் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்தது. பொதுவாக அவங்களுக்கு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் உண்டு, பூர்வீகம் உண்டு, பூர்வீக சொத்துக்கள் இயற்கையாக அமையும். இவங்களுக்கு இன்னொரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது கேட்டால் தந்தை என்ன தொழில் செய்தாரோ அதே தொழில் அமையும். அப்போ அப்பா கவர்மெண்ட் வேலையில் இருந்தாருங்க, அதோட வேலை கிடைக்குமா, நிச்சயமாக கிடைக்கும். நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. அப்பா கவர்மெண்ட் வேலையாக இருந்தால் அந்த வாரிசு அடிப்படையில் கிடைக்கிற வேலை, தந்தையோட தொழில் அப்படியே எடுத்துக்கிறது, இதெல்லாம் சூப்பராக அமையும் இந்த ராசிக்கு. இவங்க பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது, கோயில் குளங்கள் பார்த்துருப்பாங்க. இவங்களுக்கு ஒன்று கவனிச்சுக்கணும், தொழிலில் நல்ல யோகமாக இருக்கும், தொழில் நல்லா நடக்கும், மன மாறுதல் இங்கேயும் ஏற்படும். நல்லா டெவலப் ஆகும்போது வேறு பண்ணலான்னு தோணும். எப்பவுமே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போங்க. மூத்த சகோதரோடும் கருத்து வேறுபாடு வரும். இந்த ராசி ஒரு சிலருக்கு ஒரு மூத்த சகோதரர் 2 பேரும் கேட்டால் அதில் ஒருத்தர் இல்லைங்க, ஒருத்தர் தான் இருப்பாங்கம்பாங்க. இவங்களுக்கு முன்னாடி அம்மாட்ட கேட்டால் கூட கரு ஒன்று நின்று மிஸ் ஆச்சானா இருக்கும். இல்லை இன்னொருத்தவங்க நல்லா இருக்காங்கன்னா அவங்களோட மூத்தவங்களோட திருமண வாழ்க்கையை கேட்கணும். ஆமாங்க அவங்க டைவர்ஸ் ஆச்சு, குழந்தை இல்லை அப்படின்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். ரிஷபராசியின் மூத்தவருக்கு ஏதோ ஒரு பாதிப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஹெல்த் வைஸ் இவங்களுக்கு இந்த தைராய்டு வரும், பெண்களாக இருந்தால் பிசிஓடி, ஜென்ஸாக இருந்தால் டயபெட்டிஸ் சம்மந்தப்பட்ட இனிப்பு டக்குன்னு சாப்பிட தோணும். இனிப்பு சம்மந்தப்பட்ட உணவு சம்மந்தப்பட்ட கட்டுப்பாடு கம்மியாக இருக்கும். டக்குன்னு உடம்பை ஏற்றிடும் இந்த ஜாஸ்தி. இவங்க தான் பார்த்திங்கன்னா ஃபுட்டுக்கு பேலியோ டயட் போகிறேன், அந்த டயட்டு போகிறேன்னு எல்லாம் போவாங்க. கடைசியில் இந்த டயட்டை பிரேக் பண்ணிட்டு வந்துடுவாங்க. கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்சி மட்டும் ஃபுட்டில் இருந்துடுறாங்க. பொதுவாகவே ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் கொஞ்சம் கவனமாக டீல் பண்ணுங்கள். உங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே அமையாது. இது மாதிரி இந்த ராசிக்கு சொல்லிகிட்டே போகலாம். பேரண்ட்ஸ் எப்படி அமைவாங்க, இதெல்லாம் இது பொதுப்பலன் பேசிக்காக சொல்லியிருக்கோம். இப்போ சொன்ன அவேர்னஸை தவறாமல் பார்த்துக்கங்க. இது நிறைய பேர்த்துக்கு சூட் ஆகிருக்கும். சூட் ஆகுது ஆகலையும் கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, யாருக்காவது உங்கள் ஜாதகத்தை ஃபுல் அனலைஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் வேணால் கீழே இருக்க எண்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.